ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் கோடிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆட் ஸ்ட்ரிங்ஸ். இது லீட் கோட்ல ப்ராப்ளம் நம்பர் 415ல இருக்கு. வாங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். இந்த ப்ராப்ளம்ல 2 ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க, num1 num2 அப்படின்ட்டு. அதுல இருக்கிற நம்பரை வந்து நம்ம ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதுவும் வந்து நம்ம ஸ்ட்ரிங்ல தான் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 2 நம்பருமே வந்து நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் தான் சொல்றாங்க. ஸோ பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இங்க ஒரு கண்டிஷன் சொல்றாங்க. இதை வந்து நம்ம பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாம சால்வ் பண்ணணும். அதே மாதிரி இன்புட்டை வந்து இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணாம ஸ்ட்ரிங்ல வச்சே சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை நிறைய பேர் எப்படி யோசிப்பாங்கன்னா, இவங்க ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க, நம்ம இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அசால்ட்டா ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு திரும்படி ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணிடலாமே அப்படின்னு யோசிப்பாங்க. பட் அவங்களே சொல்லிட்டாங்க, நம்ம இந்த இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணாம ஸ்ட்ரிங்ல வச்சே சால்வ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ வாங்க எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் 1ல 11 கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள் 2ல 1 2 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணா 134 அப்படிங்கிற ஸ்ட்ரிங்ல தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் 3ல பாத்தீங்க அப்படின்னா 0 தான் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் 0 தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ரிட்டர்ன் பண்றது 0வா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதை நம்ம வந்து ஆட் பண்ணா என்ன வரும் அப்படிங்கிறத அப்படியே ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளம் கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த num1 num2ல வந்து இது ஒன்லி டிஜிட்ஸ் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வேற எதுவும் ஆல்பாபெட் எதுவும் வராது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி லீடிங் ஜீரோஸ் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எப்படின்னா 1 2 3 அப்படின்னு இருக்கும், அந்த மாதிரி ஜீரோஸ் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம 2 பாயிண்டர் அப்ரோச் தான் யூஸ் பண்ண போறோம். 2 பாயிண்டரை வந்து லாஸ்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஒரு கேரக்டரா எடுத்து ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ தென் கடைசியா வந்து அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ அங்க அப்ரோச் பார்க்கலாம். இனிஷியலா நான் இங்க ஒரு 2 ஸ்ட்ரிங் எடுத்திருக்கேன். 4 5 6 7 7 அப்படின்ட்டு. இதை நம்ம எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம நார்மலா 2 இன்டீஜரை எப்படி ஆட் பண்ணுவோம் அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா அதே ஸ்டெப்பை தான் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ண போறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 96 24 இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம எப்படி ஆட் பண்ணுவோம் அப்படின்னா, முதல் 6ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணுவோம். கரெக்டா லாஸ்ட்ல இருக்கிற 2 நம்பரை முதல் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணா என்ன வரும்? 10ன்னு கிடைக்கும். ஸோ 10க்கு நம்ம 10 அப்படியே இங்க போட மாட்டோம். லாஸ்ட்ல இருக்கிற டிஜிட்டை தான் இங்க போடுவோம். போட்டுட்டு இந்த ஒன்னுங்கிறத கேரியில ஸ்டோர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதுக்கோட ஆட் பண்ணுவோம். இப்போ இந்த ஒன்னோட சேர்த்து இந்த 3 நம்பரையும் நம்ம ஆட் பண்ணுவோம். 1 + 9 + 2 அப்படிங்கிறப்ப 12ன்னு கிடைக்கும். 12 அப்படியே போட்டு இதை நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இதே லாஜிக்கை தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போறோம். நான் 2 பாயிண்டர் அப்ரோச் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ 2 பாயிண்டர் வந்து இங்க ஒரு பாயிண்டர், இங்க ஒரு பாயிண்டர்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இங்க ஐன்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், இங்க வந்து ஜேன்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். தென் இந்த ரெண்டையும் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ 6 7 ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 13 வரும். ஸோ 13ல 3யை மட்டும்தான் முதல்ல ஸ்டோர் பண்ணுவோம். 1 வந்து கேரின்னு ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டே வரும். தென் வந்து ரெண்டாவது ஸ்டெப் போகும்போது ரெண்டாவது கேரக்டர் இது வருமா? 5 வரும். தென் வந்து 7 வரும். 5 7 வரும்போது 5 7 இந்த கேரியும் சேர்த்து ஆட் பண்ணுவோம். அப்படிங்கிறப்ப அகைன் 13 வரும். கரெக்டா? அகைன் வந்து நம்ம 3யை ஸ்டோர் பண்ணிடுவோம். ஆல்ரெடி ஒரு 3யை ஸ்டோர் பண்ணியிருப்போம். அகைன் இந்த 3யை ஸ்டோர் பண்ணிடுவோம். 3யை ஸ்டோர் பண்ணிட்டு இந்த 1 திரும்படியும் கேரியில ஸ்டோர் பண்ணுவோம். தென் வந்து அடுத்த 2 நம்பர் வரும். அடுத்த 2 நம்பர் வந்துச்சுன்னா அடுத்த 2 நம்பருங்கிறப்ப ஜேக்கு இல்ல வேல்யூ, ஐக்கு மட்டும் தான் இருக்கு. அப்ப ஐயும் அடுத்து இருக்க கேரியும் நம்ம திரும்படியும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணா என்ன வரும்? 5. கரெக்டா? அப்ப அடுத்து வந்து 5 ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். பட் இதை அப்படியே நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியாது. இதை நம்ம ரிவர்ஸ் பண்ணாதான் கரெக்டான வேல்யூ கிடைக்கும். கரெக்டா? அப்போ வந்து நம்ம வந்து 5 3 3ன்னு சேஞ்ச் பண்ணிடுவோம். இதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இதை தான் நம்ம அப்படியே கோட் எழுதியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2 பாயிண்டரை வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம்னா லாஸ்ட்ல ஸ்டோர் பண்ணிடுவோம். இப்போ இதோட லென்த் n, இதோட லென்த் mன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஐல என்ன சொல்லிடுவோம்னா n-1ன்னு ஸ்டோர் பண்ணிடுவோம். ஜேல என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா m-1ன்னு ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸோ ஸ்டோர் பண்ணிட்டு செக் பண்ணுவோம் ஒவ்வொரு தடையும் ஐ வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0வா அப்படின்னு பார்ப்போம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து கிரேட்டர் தென் 0 இந்த 0th கேரக்டர் வர்ற வரைக்கும் நம்ம இந்த ரன் பண்ணோம். அதுக்காக தான் செக் பண்றோம். இப்போ 0 கேரக்டர் விட மைனஸ் மைனஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி செக் பண்ணணும். ஸோ ஐ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0வான்னு செக் பண்ணுவோம். தென் ஜே கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0வான்னு செக் பண்ணுவோம். அடுத்து கேரி வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் செக் பண்ணுவோம். இன்கேஸ் வந்து நமக்கு ஐயும் ஜேயும் வந்து முடிஞ்சிருக்கும். இப்போ லாஸ்ட்ல வரும்போது சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த இதுக்கு இப்ப லாஸ்ட்ல வரும்போது சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். ஐஜே வந்து ஃபர்ஸ்ட் இந்த 2 கேரக்டர் இருந்திருக்கும், அடுத்து இந்த 2 கேரக்டர் இருந்திருக்கும். லாஸ்ட்ல வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 12ன்னு கிடைச்சிருக்கும். நம்ம எப்பவுமே லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் தான் ஸ்டோர் பண்ணுவோம். இந்த ஒன்னுங்கிறத கேரியில ஸ்டோர் பண்ணிருப்போம். கரெக்டா? இந்த ஒன்னுங்கிற கேரியில ஸ்டோர் பண்ணாத நம்ம அகைன் இதை வந்து ஸ்ட்ரிங்ல ஆட் பண்ணோம். அப்படிங்கிறப்ப நம்ம ஐயும் ஜேயும் வந்து 0த்துல இருக்கும். அப்படிங்கிறப்ப மைனஸ் மைனஸ் வரும்போது -1 ஆயிருக்கும். அப்ப இந்த ஐஜே வந்து ஃபெயில் ஆயிரும். பட் நம்ம கேரி இருக்கிறனால அகைன் வந்து இந்த கேரியை மட்டும் நம்ம ஸ்ட்ரிங்ல அப்பெண்ட் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ அப்பதான் நம்ம கரெக்டான வேல்யூ கிடைக்கும். அதுக்கு தான் இதை ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ இனிஷியலா வந்து சம்முன்னு ஒரு இன்டீஜர்ல கேரியை ஸ்டோர் பண்ணிடுறோம்.
ஸ்டோர் பண்ணிட்டு ஒரு கேரக்டரா எடுக்கிறோம். ஸோ இங்க வந்து ஸ்ட்ரிங்ல குடுத்துருக்காங்க. பட் நம்ம இது எப்படி நம்ம இன்டிஜர்ல ஆட் பண்றது அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு கேரக்டரா எடுத்தா, இது 6ன்னு ஒரு கேரக்டர் எடுக்கும். கரெக்ட்டா? இப்ப நம்ம இத 6ஆ கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து 0ங்கிற கேரக்டர போட்டாலே போதும் 6ன்னு கிடைச்சிரும். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இது ஆஸ்கி வேல்யூ பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. இப்ப 0க்கு ஆஸ்கி வேல்யூ பார்த்தீங்கன்னா 48. ஓகேவா? அதே மாதிரி 6க்கு ஆஸ்கி வேல்யூ பார்த்தீங்கன்னா 54. ஸோ இத 2யும் மைனஸ் பண்ணா என்ன வரும்? 6ன்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு கேரக்டருக்கும் -0 கேரக்டர் அப்படின்னு போட்டா நமக்கு வந்து அதோட ஒரிஜினல் வேல்யூ கிடைச்சிரும். ஸோ அத வச்சு நம்ம அப்படியே வந்து ஆட் பண்ணிட்டே வந்துடலாம். இப்ப ஃபர்ஸ்ட் கோட் வைஸ் பாருங்களேன். இப்ப வந்து 6 வரும், 7 வரும். கரெக்ட்டா? இப்ப 4, 56 இருக்கு. அதே மாதிரி 77 இருக்கு. ஸோ இப்ப இந்த 2 நம்பருக்கும் I வந்து லாஸ்ட்ல இங்க இருக்கும். J வந்து லாஸ்ட்ல இங்க இருக்கும். கரெக்ட்டா? இப்ப இந்த 2 கேரக்டருக்கும் நம்ம எப்படி எடுக்கிறோம்னு பாருங்க. சம் வந்து முதல்ல வந்து கேரி வந்து ஸ்டோர் பண்ணிரும். கேரி ஈக்குவல் டு இனிஷியலா 0ல தான் இருக்கும். ஸோ தென் வந்து சம் பிளஸ் ஈக்குவல் டு நம்ஸ் 1. ஃபர்ஸ்ட் நம்மள கேரட் ஆஃப் I. ஸோ இந்த இண்டெக்ஸ் எடுத்துரும். 6ங்கிற கேரக்டர் வரும். -0ன்னு போடும்போது இங்க 6 பிளஸ் ஆயிரும். ஸோ சம் ஈக்குவல் டு 6ன்னு இருக்கும். ஐய வந்து மைனஸ் மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்பதான் நெக்ஸ்ட் கேரக்டர் மூவ் ஆக முடியும். ஸோ தென் வந்து ஜே செக் பண்ணுறோம். ஜே வந்து அகைன் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0 வந்தால் தான் இஃபுக்குள்ளேயே வரும். தென் வந்து அதே மாதிரி இந்த 7 இருக்கா, 7ங்கிற கேரக்டரை -0 அப்படின்னு போட்டால் 7 நமக்கு கிடைச்சிரும். ஸோ அகைன் இப்போ 7 ஆட் பண்ணிடுவாங்க. 7 ஆட் பண்ணால் என்ன ஆகும்? 13 கிடைக்கும். ஸோ இந்த 13 நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. லாஸ்ட் கேரக்டர் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணணும். அப்போ நம்ம இந்த லாஸ்ட் கேரக்டர் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, மாடுலஸ் 10ன்னு போட்டால் ரிமைண்டர் எடுத்துடலாம். ஸோ இப்போ இதை 10ஆல டிவைட் பண்ணோம்னா லாஸ்ட் டிஜிட் கிடைக்கும். கரெக்டா? ஸோ இப்போ இது 10ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 13 டிவைடட் பை 10ங்கிறப்போ 1ன்னு வரும் கோஷன்ட்டு. தென் வந்து நம்ம இதை 10ன்னு போட்டால் ரிமைண்டர் என்ன வரும்? 3. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இதை மாடுலஸ் போட்டு நீங்கள் 3ங்கிற வேல்யூ எடுத்துரும். ஸோ எடுத்து ஆன்சர்லாம் அப்பன் பண்ணிடுவோம். அப்பன் பண்ணிட்டு நம்ம கேரி வேணும். கரெக்டா? இப்போ லாஸ்ட் டிஜிட் எடுக்கிறதுக்கு நம்ம மாடுலஸ் 10ன்னு போட்டோம். பட் மீதி இருக்கிற டிஜிட் வேணும்ல. ஸோ இந்த கோஷன்ட்டை எடுக்கிறதுக்கு தான் நம்ம டிவைட் பை 10ன்னு போட்டிருக்கோம். ஸோ டிவைட் பை 10ன்னு போட்டால் இந்த கோஷன் மட்டும் நமக்கு கிடைச்சிடும். ஸோ அதை நம்ம அப்படியே கேரியில் ஸ்டோர் பண்ணிடும். ஸ்டோர் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் மூவ் ஆகும். நெக்ஸ்ட் மூவ் ஆகும்போது ஜேஇ இந்த இடத்துல மைனஸ் ஆயிருக்கும். அப்படிங்கிறப்ப மொதல் இனிஷியலாக 3 ஸ்டோர் ஆயிருக்கும். அப்படிங்கிறப்ப இந்த 5ம் 7ம் அகைன் வரும். 6 7 ஆட் பண்ணதுக்கு 3 வந்திருக்கும். கேரி வந்து 1ல இருக்கும். ஸோ இந்த கேரி 1ஓட திரும்படி சம் ஈக்குவல் டு 1ன்னு ஸ்டோர் பண்ணிடும். 1 ஸ்டோர் பண்ணக்காக அகைன் 5 + 7ங்கிறப்ப 12ன்னு கிடைக்கும். 12 + 1 13. ஸோ 13ன்னு கிடைக்கும். அகைன் இதே இது ரிப்பீட் ஆகும். 3 இங்கே வந்துடும். கேரி இங்கே 1ன்னு ஸ்டோர் ஆயிடும். அடுத்து வந்து ஜே கிரேட்டர் தன் ஈக்குவல்னு செக் பண்ணும்போது இது ஃபால்ஸ் தான். பட் ஐ இருக்குல்ல, ஐ கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 0ங்கிறப்ப உள்ள வரும். உள்ள வந்து இந்த இஃப் மட்டும் ரன் ஆகும். இந்த இஃப் ரன் ஆகும்போது என்ன ஆகும்னா ஆல்ரெடி கேரி 1ன்னு இருக்கும். 1 + 4ங்கிறப்ப 5ன்னு ஆகும். ஸோ அதை நம்ம ஸ்டோர் பண்ணிடுறோம். ஸ்ட்ரிங்கில் லாஸ்ட்ல இருந்து தான் ஆட் பண்றதுனால இந்த மாதிரி தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ நம்ம ஃபைனலாக வந்து அதை ரிவர்ஸ் பண்ணி 2 ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம 2 ஸ்ட்ரிங்கை வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணாமலே ஆட் பண்றோம். ஸோ வாங்க அதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் பார்க்கலாம். ஸோ இனிஷியலா நம்ம வந்து எப்படி எடுத்துக்குவோம் அப்படின்னா, நம்ம இந்த ஸ்ட்ரிங்கை வச்சு தான் ஹேண்டில் பண்றோம். ஸோ இந்த ஒயில் லூப் எத்தனை வாட்டி நம்ம ரன் பண்ணுவோம் அப்படின்னா, இதுல வந்து 3 கேரக்டர் இருக்கு, இதுல 2 கேரக்டர் இருக்கு. கரெக்டா? பட் வந்து எண்ட் வரைக்கும் நம்ம ரன் பண்ணுவோம் அப்படின்னா, மேக்ஸிமம் இந்த லாஸ்ட் கேரக்டர் வரைக்கும் நம்ம ரன் பண்ணுவோம். 2 வேல்யூவோட மேக்ஸிமம் வேல்யூ தான் நமக்கு ரன் ஆகும். கரெக்டா? இப்போ வந்து இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, O ஆஃப் மேக்ஸிமம் ஆஃப் n, m. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ஸ் 1ஓட லென்த் மேக்ஸிமம் இருந்தா அது வரைக்கும் ஓடும். இல்ல நம்ஸ் 2ல மேக்ஸிமம் லென்த் இருக்குன்னா அது வரைக்கும் ஓடுங்கிறனால தான் நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். தென் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம்னா அதே மாதிரி தான். இப்போ அதுலேயும் வந்து நம்ம மேக்ஸிமம் தான் ஸ்டோர் பண்ணுவோம். எப்படி அப்படின்னா, இனிஷியலாக வந்து இங்கே 3 கேரக்டர் இருக்கு, இங்கே 2 கேரக்டர் இருக்கு. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வருது? 3 கேரக்டர் வருதா? இந்த 2 ஸ்ட்ரிங்லையும் மேக்ஸிமம் கேரக்டர் எது இருக்கோ அதுதான் வந்து நமக்கு ரிசல்டன்ட்லையும் கிடைக்கும். கரெக்டா? ஸோ அதுக்கு நம்ம அதுக்கும் அதே மாதிரி தான் எடுத்துக்கிறோம். மேக்ஸிமம் ஆஃப் n, m அப்படின்ட்டு. ஸோ வாங்க கோட் பார்த்துக்கலாம். ஸோ இனிஷியலாக சொன்ன மாதிரி ஐஜே வந்து லென்த் ஸ்டோர் பண்ணிடும் லாஸ்ட்ல இருந்து. தென் ஒய் லூப்ல அங்கே சொன்ன அதே கண்டிஷன் தான். இனிஷியலாக கேரி 0ல இருக்கும். தென் ஒவ்வொரு தடையும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். கால்குலேட் பண்ணிட்டு லாஸ்ட் டிஜிட்டாக அப்பன் பண்ணிடுவோம். கேரி மீதி இருக்கிறத வேல்யூவை ஸ்டோர் பண்ணிடுவோம். தென் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணிடுவோம்னா இந்த ஆன்சரை ரிவர்ஸ் பண்ணி அவங்க வந்து ஸ்ட்ரிங்கில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 2 ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ அவங்க ரன் பண்ணிடலாம். ஸோ ரன் ஆயிடுச்சு, சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் 2 மில்லி செகண்ட்ஸ் ரன் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளமுக்கு நான் 3 லாங்குவேஜையும் கோட் கொடுத்துருக்கேன். ஜாவா, பைத்தான், C++. ஸோ இந்த கோடை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.